இப்போலாம் வந்து எல்லாருமே வந்து சென்னை காலேஜஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவும் ஓமந்தூரார் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லைக் அவங்களுக்கு ஸ்டான்லி கேஎம்சி வந்து கிடைச்சாலுமே தே ஆர் கமிங் டு ஓமந்தூரார் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுற விஷயம் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சைடு சொல்லுங்கள். ப்ரோஸ்னா the location very good தான். அது லைக் if you are feeling bored and all, if you are tired and exhausted and all, you can go to Marina and all. Chepauk is also near. Even the like there are many turfs and all outside, so you can go with your friends and all. Okay. So that is a good thing. Other than that, சிஆர்ஆர் லைஃபா இல்லை அகடாமிக் லைஃபா எது டஃப்பாக இருந்தது? அகாடமிக் லைஃப் தான் எனக்கு டஃப்பாக இருந்தது. சிஆர்எம் லைஃப்பில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரேகிங் இருக்கா ஸ்டில் கவர்மெண்ட் காலேஜ்? இப்போதைக்கு இல்லை, அவ்வளோவா இல்லை. முன்னாடி இருந்ததுல முன்னாடி இருந்திருக்கும். ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம் பேக் டு சுமன் எம்பிஎம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுமன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் டாப் மெடிக்கல் காலேஜ் சீரிஸ். இந்த வரிசையில் நம்ம டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் பார்த்தோம். அண்ட் சென்னையில் 5 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதில் 4வதாக இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜ் தான் ஓமந்தூரார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அண்ட் 5வதாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜ் இஎஸ்ஐ காலேஜ். அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் ஓமந்தூரார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த 3 காலேஜை விட இது நியூயஸ்ட் கேம்பஸ். எவ்வளோ நியூனா, எம்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1835, ஸ்டான்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1938, அண்ட் கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1960, ஓமந்தூரார் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 2015. 10 இயர்ஸ் ஆகுது. கம்பேர் பண்ணும்போது அந்த காலேஜோட ரொம்ப நியூயஸ்ட் காலேஜ். இங்கே ஒரு 100 எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. ஓவராலாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு சென்னையில் மட்டுமே 1000 சீட் இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்டான காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ் தான் இந்த காலேஜுமே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம். இங்கே கேம்பஸ் டைப் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் விட ரேங்க் இம்பார்ட்டன்ட். ரேங்கையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரை எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் 18,000 தான் ஒரு இயருக்கு. ஸோ ஓவராலாக 5.5 இயர்ஸை நம்ம 1 lakhல முடிக்க முடியும். இங்கே ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் பேஷண்ட் ஃப்ளோ எல்லாத்தையுமே பார்க்கலாம். தமிழ்நாடு சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதோட அட்டாச் ஆகிருக்கிறது தான் இந்த காலேஜ். இந்த ஹாஸ்பிட்டல், இந்த காலேஜ் ரெண்டுமே லொக்கேட் ஆகிருக்குது கவர்மெண்ட் எஸ்டேட். இது பக்கத்தில் தான் சேப்பாக்கம் ஸ்டேடியம், அப்புறமா மெரினா பீச் எல்லாமே இருக்குது. இந்த ரோட்டில் நம்ம கிராஸ் பண்ணும்போது அண்ணா சாலையை பார்க்கும்போது, அண்ணா சாலையில் கிராஸ் பண்ணும்போது இந்த ஹாஸ்பிட்டலோட பில்டிங்கை பார்த்துருப்போம். இதை பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் அப்படிங்கிற மாதிரி தெரியாது, ஒரு மால், பிரைவேட் மாலோட லுக்கில் இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் கெட்டப்பட்டது வந்து ஹாஸ்பிட்டலுக்காக கெட்டப்பட்டது இல்லை. அன்னைக்கு டைமில் 2010 அன்னைக்கு சிஎம்மாக இருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் டிஎம்கே பீடியில் இதை சட்டப்பேரவை வளாகமாக தான் கெட்டுனாங்க. அப்புறமா 2015 அப்போ சிஎம்மாக இருந்த முன்னாள் சிஎம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலை பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக நியூவாகவும் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே யூனிக்காக இருக்க விஷயமே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கணும்னா இது ஒரு பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய காலேஜ் தான். அண்ட் ஓவராலாக கேம்பஸ் டூர் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன், இப்படி நிறைய விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் ஒரு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க உள்ளே போய் ஓவராலாக எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜ் உள்ளே வந்ததுக்கப்புறமே ஸோ இந்த நியூ பில்டிங், நியூ என்விரான்மெண்ட்டை பார்க்க முடியுது. இது அகடாமிக் பில்டிங். இந்த பக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த 3 பில்டிங், இந்த 3 பில்டிங்குமே அகடாமிக் பில்டிங். அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட் ஹாஸ்டல் பில்டிங் இருக்குது. இந்த பக்கமாக ஹாஸ்பிட்டல் பில்டிங் இருக்குது. அது கொஞ்சம் லுக் கம்பேர் பண்ணும்போது ஓல்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வார்ட் போஸ்டிங் ஆகி இந்த கேட்டு வழியாக அந்த பக்கமாக போகிறாங்க. அதுக்கான ஸ்பேஸ் தான் இது. ஹாஸ்பிட்டலுக்கும் ஹாஸ்டலுக்கும் அகடாமிக் பில்டிங்க்கும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய இல்லை. ஸோ ரோட் கிராஸ் பண்ணவும் இல்லை, ஒரே பில்டிங்கில் அப்படியே சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ரொம்ப சைலண்டாக இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். பில்டிங் பார்க்கும்போது ஹாஸ்டல் பில்டிங், ஹாஸ்பிட்டல் பில்டிங், அகடாமிக் பில்டிங் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக தெரியல. எல்லா பில்டிங்குமே யூனிஃபார்மாக சேமாக ஒரே பில்டிங் மாதிரி தான் இருக்குது.
நான் ஹர்ஷிதா ஃப்ரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், அதுதான் எங்கள் காலேஜ் நேம். இது வந்து ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் இல்லை, எல்லாரும் ப்ரைவேட் காலேஜ்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு சிஆர்எம்ஐ பீரியட் முடிச்சுட்டு இப்போ கிராஜுவேட் ஆக போகிறோம். நாளைக்கு நாங்கள் கிராஜுவேட் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க இந்த கேம்பஸ்ல இருந்து. யா 6 இயர்ஸ் லைக் ஜான் 2021 வந்தோம். இப்போ வந்து ஜூன் 2026 வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஹாய் ஐம் நிவேகா, இதே காலேஜ் தான். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இப்போ கிராஜுவேட் ஆக போகிறேன் ஆஃப்டர். நேட்டிவ் எங்க இருந்து வரீங்க? நான் சென்னை தான். சென்னை. சேலம். கேம்பஸ் லைஃப் எப்படி இருந்தது இங்க அண்ட் ஹாஸ்டல் லைஃப் எல்லாமே ஓவராலா? இப்போ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் மொமெண்ட்ஸ் தான் சொல்லுவோம் 6 இயர்ஸ். ஏன்னா நாங்கள் வந்து சென்னையிலே இருந்தாலும் நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். இப்போ ஒன்று 2 டேஸில் நாங்கள் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணி போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது ஒன் ஆஃப் த டாப் கவர்மெண்ட் காலேஜ் தான். யூனிவர்சிட்டி காலேஜாக இருந்தாலும் ஒன் ஆஃப் த டாப். சென்னை சிட்டிங்கிறதுல எக்ஸ்போசர் அதிகம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஓமந்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் பெஸ்ட் திங்க ஃபீல் பண்ணுற விஷயம்? எக்ஸ்போஷர் ஆக்சுவலி. ஏன்னா இங்கே வந்து கேஸ் லோட் ஆக்சுவலி வந்து எனக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க கேஸ் லோட் வரல அப்படின்ட்டு. பட் கேஸ் லோட் நல்லாவே வருது. ப்ளஸ் வி கெட் டு சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ் ஆல்சோ. இங்கே மெடிசன் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இல்லாத காரணத்தினால் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் கேஸுமே நாங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கோம். வெதர் இட்ஸ் கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, எந்த கேஸாக இருந்தாலுமே நாங்களே எல்லா கேஸும் ஹேண்டில் பண்ணுவோம். பேசிக்கலி ஆர்பிஜிஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எம்ஐ கேஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண தெரியும். வி ஹேவ் குட் எக்ஸ்போஷர். ஃபேக்கல்ட்டி இன்ட்ராக்ஷன் அண்ட் டீச்சிங் எப்படி இருந்தது? அதெல்லாம் எப்பயுமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். எல்லா இடத்துலையும் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து டீச் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம புக்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதில் தான் இருக்குது எல்லாமே. ஓகே, உங்கள் பேச்சுலர்ஸ் ஜெண்டர் ரேஷியோ எவ்வளோ இருந்தீங்க? லைக் 50 to 48 அந்த மாதிரி இருந்தோம். லைக் இப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து சென்னை காலேஜஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவும் ஓமந்தூரார் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லைக் அவங்களுக்கு ஸ்டான்லி கேஎம்சி வந்து கிடைச்சாலுமே தே ஆர் கம்மிங் டு ஓமந்தூரார் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்ட். அது எவ்வளோ ஓல்டாக இருந்தாலும் இது நியூ கேம்பஸ்ங்கிறதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்குது. வெளியிருந்து போகும்போது இது ஹாஸ்பிட்டலாக அப்படின்னு டவுட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி செட்டப் நல்லா தான் இருக்குது. அண்ட் அதத்தின் வேறு என்ன யூனிக்காக இருக்குது இந்த கேம்பஸில் மட்டும் கம்பேர்ட் டு சம் கவர்மெண்ட் காலேஜ்? ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு, பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன கேம்பஸ்னாலும் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. லைக் ஹாஸ்டல்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் மற்ற காலேஜில் போய் பார்த்தா தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். நம்ம ஹாஸ்டல் வந்து லைக் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். கல்ச்சுரல்ஸ், ஈவெண்ட்ஸ், பெஸ்ட் இதுக்கெல்லாம் டைம் இருக்கா? இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா? நாங்கள் இப்போ தான் அப்கமிங் காலேஜ்னால நாங்கள் இப்போ தான் 1 இயரும் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கோம். வருஷம் நடத்துறதுக்கு நாங்கள் பிளான் போட்டுட்ருக்கோம். அவங்க ஆல்ரெடி இன்டர் காலேஜ் ஒரு 2 இன்டர் காலேஜ் நடத்தியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து எங்கள் ஜூனியர்ஸ்லாம் வந்து இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து நடத்துவாங்க. அதே தான் கல்ச்சுரல்ஸ் அப்கமிங் தான். இப்போ வரைக்கும் நாங்கள் அவ்வளோ பெருசாக கண்டக்ட் பண்ணாலும் பட் ஸ்டில் நாங்கள் நல்லா இன்னும் எக்ஸ்போஷர் வரணும். மற்ற காலேஜ்லாம் நம்ம இங்கே காலேஜ் இருக்கோம், கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கோம். நிறைய ப்ரோஸ் சொன்னீங்க, கான்ஸ் ஏதாவது இருக்கா? இம்ப்ரூவ் ஆர் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக? கான்ஸ் எதுவும் இருக்க மாதிரி இல்லை ப்ரோ. எனக்கு இந்த காலேஜ் கான்ஸ் இல்லை, இன்னும் இது இம்ப்ரூவ் பண்ணால் உங்கள் ஜூனியருக்கு அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு அலுமினி அசோசியேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாங்கள் ஆக்சுவலி. பிகாஸ் மற்ற காலேஜஸ் எல்லாமே ரொம்ப வருஷமாக இருந்திருக்காங்க. ஸோ தே ஹேவ் அ டெஃபினட் அலுமினி அசோசியேஷன். நாங்கள் இந்த வருஷம் எங்கள் பேட்ச் தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சீனியர்ஸை காண்டாக்ட் பண்ணி ப்ளஸ் ஒரு நல்ல சீனியர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் வர வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கோம். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சுவலி நீங்கள் நிறைய கேஸ் லோடு இருந்தால் ஒரு கேஸ் முழுசாக நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நம்மளுக்கு இங்கே கேஸ் லோடும் வரும், நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும், நம்மளே வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற காலேஜஸோட இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ நீங்கள் எந்த இயரில் பேஷண்ட்டை இங்கே மீட் பண்ணுறீங்க? செகண்ட் இயர்லேருந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் கூட கிளினிக்கல் சம் இது இருக்குது, அப்பயே வந்து பேஷண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க. பட் ஃபுல்லாக இது பண்ண மாட்டாங்க. லைக் ஸ்டூடெண்ட்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து போஸ்டிங்ஸ் இருக்குது, பேஷண்ட்டோட இன்ட்ராக்ஷன் எல்லாமே, ஹிஸ்ட்ரி டேக்கிங் எல்லாமே பண்ணலாம். 6 இயர்ஸ் இந்த கேம்பஸ் லைஃப் இருந்ததில் உங்களுக்கு டஃப்பான பார்ட் எதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ 2 நாள் கழிச்சு கிராஜுவேட் ஆகி போகிறது தான். ஓகே, மிஸ் பண்ணுறது இந்த கேம்பஸ் எல்லாரையுமே மிஸ் பண்ணுறது? டெஃபினெட்லி. ஓகே, சிஆர்ஆர் லைஃபா இல்லை அகடாமிக் லைஃபா எது டஃப்பாக இருந்தது? அகாடமிக் லைஃப் தான் எனக்கு டஃப்பாக இருந்தது. சிஆர்எம்ஏ லைஃப்பில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டு அந்த மாதிரி இல்லையா? கம்பேரிட்டிவ் டு அதர் காலேஜில் வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மி தான். பட் வந்து என்னன்னா நல்லா இருக்கும் இங்கே. எல்லா ஹாஸ்பிட்டலும் அதே சேம் தான். பிஜியாக இருந்தாலும் சரி, இன்டர்னாக இருந்தாலும் சரி, பேஷண்ட்டோட அதிகமாக வச்சுட்டு எல்லாரும் வேலை பார்க்க தான் செய்வாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் நீட்டில் என்ன ரேங்க் அண்ட் மார்க் மூலமாக இங்கே சீட் எடுத்தீங்க? நான் ரேங்க் ஞாபகலே, மார்க் வந்து 522. 601. என்ன கோச்சிங் கொடுத்தீங்க நீட்காக? நான் வேலம்மாள். நான் கோச்சிங் போகிறேன். கோச்சிங் போல செல்ஃப் ஸ்டடி. ஓகே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். போத் ஆர் சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்ட்? சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சி. என்ன ஸ்கூல்?
பெங்களூரில் படித்தேன் நான். ஸோ அங்கே சிந்தி ஹை ஸ்கூல் ஒரு செப்பரேட் ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறவங்களும் பார்ப்பாங்க. அண்ட் பர்டிகுலராக உங்களோட காலேஜ் ஓமந்தூரை சூஸ் பண்ணணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஒரு அலுமினியாக உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க ஓஎம்சி. நீங்கள் மற்ற காலேஜ் ஜாயின் பண்ணுறத விட ஓஎம்சியில் வந்து ஜாயின் பண்ணலாம். பேஷன் இருந்தால் மட்டும் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ண இஸ் கம்ப்ளீட் வேஸ்ட். ஸோ நீங்கள் எதனால் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணீங்க? பேஷன், மணி ஆர் சர்வீஸ்? பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் தம் பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். பேரண்ட்ஸ். ஓகே ப்ரோ, நீங்கள் இதில் எத்தனை பேர்? 7 பேர். இங்கே எத்தனை பேர் பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூன்ஸ்? ஓகே. ஓமந்தூரார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது இந்த நேமுக்கு பின்னாடி. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் 1947 தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. இந்த டைமில் முதல் சிஎம்மாக இருந்தவர் தான் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டி. அவரோட பேர் தான் இந்த காலேஜுக்கு பேராக வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜ். Myself Visma Sharma. I am from Udaipur, Rajasthan, and I am studying in final year right now at Omandura Medical College. You get a seat in All India quota. Yeah. So you have a lot of option in government colleges. But why did you choose Omandur Medical College? Like it was a random choice feeling. Like I made a whole list and randomly I was allotted here. First round I got Darjeeling Medical College. Okay. Then in second round I got upgraded here to Chennai. So what was your NEET mark and All India rank? So my NEET marks was 610 and my rank was around 15-16K. So how was your campus life in Omandur Medical College? So the campus is good. It is small but it is good. Like you don't have to walk much for going to lecture halls and to your hospital building and all. And the patient load is also decent, so you can have a good amount of learning and all. So did you face any language barrier here? Yeah, the first time when I came, like it was like completely new for me, new culture, new language, everything was new. Even the food and all, because I don't eat rice much and all. Okay. So after coming here every day eating rice was a difficult task for me. Still I am overcoming the barrier of language and all, but I have learned Tamil a bit. Like, Okay. You know Tamil also? Tamil தெரியும். நல்லா தெரியுமா? நான் பேசுகிறேன் கேட்டால் தமிழில் பேசாலும் பேச முடியும். அது கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச முடியும். லைக் ஸோ 4 years இங்கே இருந்ததில் உங்களால் தமிழும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. புரிஞ்சிச்சு. இப்போ எப்படி பேசணும், அது பேஷண்ட் கிட்டே எல்லாம். ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுற விஷயம் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சைடு சொல்லுங்கள். ப்ரோஸ்னால் the location very good தான். அது லைக் if you are feeling bored and all, if you are tired and exhausted and all, you can go to Marina and all. Chepauk is also near. Even the there are many turfs and all outside, so you can go with your friends and all. Okay. So that is a good thing. Other than that, teachers are very good, like experience and all. So everyone like gets promoted from MMC or KMC and all. So you'll get a good amount of teachers and everything is good. Cons will be like typical cases, like extreme cases and all. They will all get referred to the MMC and also they won't be coming here. Or they'll get referred to this super specialty. Okay. So they won't be here in the B block. So you have to go for A block and all those things. They're telling about they are merging. They will merge A and B block. So don't know when they'll do it. So let's see. How is the patient flow? It is decent. Like you can have a good amount of patient and you can have a good amount of hands-on and all in wards and all everywhere. Okay. So what about teaching and faculty ratio? Seats are very limited. 100 seats only. 100 seats are only there. 100 seats are only there. So because of 100 seats, like even every teacher knows every student name and all. So they know every student personally and all. So many teachers know by face and by name and all. So that is good thing. Like in 250 students, they can't focus much on students. I think so. That's what I think. And quick question, this is ragging free campus or still ragging are happened here? No. There's not much ragging and all. Nothing is there like that. Are you state board or CBSE students? I'm CBSE. So what's your advice to future students who preparing for NEET? Just stay confident. Prepare well. Prepare on other things also, like for the like you don't do the bubbling mistake, OMR mistakes and all, because many people study. Everyone will study and like your brain should work in those 3 hours, main 3 hours. So you should focus on, like your brain should work properly in those 3 hours and you don't make OMR mistakes and all those things. So that will be the main advice, like because study everyone will do, like all those who are cracking NEET, everyone is studying. Those who are giving NEET, everyone is studying. But few people, why they are not able to crack is because either they are making some mistake or their brain is not working in those 3 hours. So that is an important thing. That's what I feel. Quick question, what is the biggest mistake students make in first year? For me, first year, like because I was very new here, so my main focus was to learn Tamil instead of focusing on anatomy, physiology and biochemistry. So I didn't focus much on first year subjects properly. So choosing college in Tamil Nadu, you needed to learn Tamil most or not? Actually, you have to, because like in a government college, mostly the patients will be coming either from the lower class or from villages and all. So they will be speaking Thuve Tamil, not even Chennai Tamil also. Thuve Tamil, that is more difficult to communicate and all. And like patients of more than 60-70 years and all, it's very hard to Okay, I'm curious. So learning Tamil easy or tough, according to you?
like if you have interest you can learn anything. I have more friends here in who are all India quota. They didn't learn till now because they are not that much interested. ஸோ ப்ரோ ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட் இருக்குது, அது மூலமாக ப்ரோ சீட் எடுத்திருக்காரு. ஸோ ஆல் இண்டியா கோட்டா நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து வரோம், இங்கே ரேகிங் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே இப்போதைக்கு ரேகிங் இல்லை. முன்னாடி இருந்ததானா இருந்தது, இப்போது ரேகிங் இல்லை. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? சக்தி சண்முகம். ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் எந்த இயர் பண்ணுறீங்க MBBS? 3rd year. நேட்டிவ் எங்கேருந்து? சென்னை தான். வேறு அதர் கவர்மெண்ட் காலேஜுக்கு மத்தியில் நீங்கள் ஏன் பர்டிகுலராக எந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? ப்ரோ ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணது வந்து பை சான்ஸ் தான், இது கிடச்சிதுன்றதால தான் சூஸ் பண்ணேன். பட் ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு வந்து ரிக்ரெட்டே பண்ணதில்லை இது வரையும். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் த பிளேஸ், இட்ஸ் அபவுட் த பீப்புள். நீட்டில் என்ன மார்க் அண்ட் ரேங்க், என்ன ரேங்க் மூலமாக சீட் எடுத்தீங்க? ரேங்க் ஆக்சுவலி மறந்துச்சு. அப்போது நீட் 2023 படித்தேன். ஸோ அப்போதைக்கு மறந்துச்சு. மார்க் வந்து 631. அண்ட் என்ன கோச்சிங் மூலமாக நீட்டு கிளியர் பண்ணீங்க? செல்ஃப் ஸ்டடியா இல்லை கோச்சிங் கொடுத்தீங்களா? நான் எஸ்கே அகாடமி தனியாக போனேன். பட் நான் ஈவினிங் பேட்ச் தான், ஸ்கூல் போயிட்டு மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்திருக்கேன். CBSE ஆர் ஸ்டேட் போர்ட்? ஸ்டேட் போர்ட். கேம்பஸ் லைஃப் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேம்பஸ் லைஃப் எல்லாமே வந்து செம சூப்பராக இருக்குது ப்ரோ. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. காலேஜ் சூப்பராக இருக்குது. அண்ட் நான் என்ன நினச்சேன்னா, இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜ், இப்போ பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நான் அங்கே தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அங்கே வந்து கேம்பஸ்க்கும் லெக்சர் ஹாலுக்கும் ஹாஸ்டலுக்கும் டிஸ்டன்ஸ் நடந்து போயே வந்து நம்ம செத்துருவோம். ஸோ அதனால் இங்கே காலேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதால எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. டிஸ்டன்ஸ்லாம் சின்னதாகவே இருக்குது. ஸோ இங்கே தான் காலேஜ், இதில் தான் ஹாஸ்டல் அண்ட் அங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து இவ்வளோ தான், ஒரு சின்ன இடத்துல இருக்குது. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மற்ற காலேஜை விட இது நியூ காலேஜ், 10 years தான் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்க ஒரு IT கார்பரேட் பில்டிங் மாதிரி தான் தெரியுது, கிளாஸ்லாம் போட்டு. கரெக்டாக? அண்ட் உள்ள என்ன வேறு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு? ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி? ஜிம் எல்லாமே செம அப்கிரேடடாக இருக்குது. ஸ்லாம் ஜிம் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் நான் ஸ்லாம் போனதில்லை. பட் ஆனால் ஸ்லாமோடைய ஃபெசிலிட்டி, AC ஃபெசிலிட்டி எல்லாமே செம பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸ்லாம் அது ப்ரைவேட்டோடது. உள்ளே தான் சொல்கிறேன், உள்ளே அதோட பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி நான் ஸ்லாமை விட உள்ள பர்ஃபெக்டாக இருக்குங்களா? என்னை பொறுத்த வரையும் நீங்கள் காசு கொடுத்து அங்கே வெளில போகிறதுக்கு பதிலாக இங்கே பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஸோ நானுமே பார்த்துருக்கேன், பிக்சரில் பார்த்த வரைக்கும் எல்லாமே பெட்டராக தான் இருந்தது. இந்த கேம்பஸ் நான் உள்ளே பார்த்த வரைக்கும் எல்லாமே என்ன நியூ கேம்பஸ், 10 years தான் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து கட்டினது வந்து கவர்மெண்ட் கட்டினது, சட்ட அலுவலகத்துக்காக கட்டி காலேஜாக கொடுத்ததால் இது அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அண்ட் ப்ரோ சொல்லிட்டீங்க, கான் சொல்லுங்கள். இந்த கேம்பஸில் இம்ப்ரூவ் ஆர் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்? கான்ஸ் வந்து இப்போதைக்கு குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு பர்சனலாக வந்து இப்போ தான் ஆரம்பித்த காலேஜ்னால இன்னும் நிறைய டெவலப் பண்ணோம். இப்போ டான்ஸ் கிளப் அந்த மாதிரிலாம் இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம் நாங்களும். ஆனால் இன்னும் டெவலப் பண்ணணும். கல்ச்சரல்ஸ், ஈவெண்ட்ஸ், கிளப் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்கா? இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களா? அது எல்லாமே இருக்குது. ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஈவெண்ட்ஸ் நாங்களும் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அது எல்லாமே பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஸோ கிளாஸ் ஸ்ட்ரென்த்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அது எப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்களா இல்லை 100 ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா தான் இருப்பீங்களா? அது ஆக்சுவலி லெக்சர் கிளாஸ்க்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லெக்சர் கிளாஸ்னால் 100 members ஒரே கிளாஸ் தான். ப்ராக்டிகல்ஸ்னால் எப்படி சொல்கிறது, பேட்சாக இப்போ 4 பேட்சாக பிரிப்பாங்க. 4 பேட்ச் தனித்தனியாக போகணும். ஸோ ரேகிங் இருக்கா? செல் கவர்மெண்ட் இப்போதைக்கு இல்லை, அவ்வளோவா இல்லை. முன்னாடி இருந்ததில்ல? முன்னாடி இருந்திருக்கும். ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு அதை பார்த்ததில்ல. இருக்கா? ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்களா ஸ்போர்ட்ஸ்க்கு? ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் பீரியடுன்னு தனியாக ஒதுக்கலனாலும் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க போய் ஜாலியாக ஆடிக்கலாம். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் கலந்துக்கிறாங்களா இல்லை டேஸ் ஸ்காலரும் இருக்காங்க? அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான ட்ரெஸ் கோட் இப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டான இது என்விரான்மெண்ட் இருக்கா இல்லை கேஷுவல் தானே? கேஷுவல்ஸ்லாம் போடக்கூடாது. டெஃபினெட்லி ஃபார்மல்ஸ் தான். அது ட்ரெஸ் கோட் எல்லா காலேஜ்லேயும் ஸ்ட்ரிக்ட் தான் டெஃபினட்டாக. ஃபுட், ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபுட் எல்லாமே? ஹாஸ்டல் ஃபுட் எல்லாமே பர்ஃபெக்ட். நான் என்னை பொறுத்தவரையும் எப்படின்னா, நான் வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தேன். என்னை பொறுத்தவரையும் செம்ம பெட்டராகவே இருக்குது. குறை சொல்லவே மாட்டேன். நான் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு ஹாஸ்டல். ஓகே. ஸோ ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் பர்டிகுலர் இந்த காலேஜ் சூஸ் பண்ணணும்னு சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், MBBS ஆஸ்பிரண்ட். அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் அண்ட் சஜஷன் என்னவாக இருக்கும்? நீங்கள் எங்கே இருந்தாலும் இட்ஸ் நாட் அபவுட் த பிளேஸ், இட்ஸ் ஒன்லி அபவுட் த பீப்புள். ஓவராலாக கவர்மெண்ட் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் எப்படிங்கிறதுங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம். நீட் ஆஸ்பிரண்ட் ஸ்கூல்லையும் நம்ம பயங்கரமாக படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் நீட்டுக்கும் டெடிக்கேட்டடாக படிச்சுக்கிட்டு இருப்போம். காலேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த என்விரான்மெண்ட்டும் நமக்கு இப்படி கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. அண்ட் சிட்டிக்கு மத்தியில் சென்னையில் இருந்தாலும் இங்கே ரொம்ப நாய்ஸ்லாம் இல்லை. ஸோ மெயின் ஏரியா தான் அண்ணா சாலை, பட் அவ்வளோ நாய்ஸ் இல்லை. அண்ட் கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, லைப்ரரி பெட்டராக இருக்குது. அண்ட் கம்பேர் பண்ணும்போது சில காலேஜை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அகடாமிக் பில்டிங் எல்லாமே நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு, கல்ச்சரல்ஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஒரு மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் எந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் என்ன கண்டென்ட் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் வரேன். தேங்க்யூ. சைனிங் அப், சுமன்.